உங்க மருமக சம்மதிச்சிருக்கலாம்ப்பா, ஆனா எனக்கு இதுல சம்மதம் இல்ல. அவங்க அம்மாவுக்கு தெரியாம இந்த காரியம் நடக்க வேண்டாம். சரிதான், அந்த அகங்காரிக்கு தெரிஞ்சா இந்த காரியமே நடக்காதே. என்னமா அபிராமி இப்படி சொல்ற நீ? மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாருன்ற சந்தோஷத்துல நானும் சோமுவும் போய் ஐயரை பார்த்து சடங்குக்கு ஒரு நல்ல நாள் சொல்லுங்கன்னு கேட்டோம். அவர் நாளைக்கே நல்லா இருக்கு பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டுட்டு நாங்க முண்டகண்ணி அம்மன் கோயிலுக்கு போய் சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்ப போய் நீ சம்மந்தி அம்மா சம்மதம் வேணும்னு சொல்றிய, என்னமா நீ? அதுக்காக அவங்களுக்கு தெரியாம நடத்தணுமா? ஏய், என்னடி பேசுற நீ? சம்மந்திக்கு தெரிஞ்சாதான் நடக்க விட மாட்டாங்களே. அபிராமி, வெறும் சடங்கு தானே, மாப்பிள்ள மட்டும் வந்தா போதும். மத்தவங்க சம்மதம் கேட்க வேணாம்னு எனக்கு தோணுது. என்னமோ எனக்கு இது சரியா படல. மத்தபடி உங்களுக்குலாம் என்ன இஷ்டமோ அதே பண்ணுங்க. ஏய் மகாலட்சுமி, என்னமா அறகுறையா சொல்லிட்டு போறா? எவ்வளவு அவளை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க நாளை கழிச்சு விசேஷத்தை வச்சிருக்கீங்க. மாப்பிள்ளை கிட்ட பணம் இருக்குமா? தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு மாப்பிள்ளை விடுதான் தங்கம் வாங்கணும். அதுக்கு அவரு என்ன பண்ணுவாரு? அத பத்தியில நீங்க பேசுனீங்களா? நான் பேசவே இல்லம்மா, எனக்கு சுத்தமா மறந்து போச்சு. இப்போ என்னங்க நீங்க? மாப்பிள்ளை கிட்ட பணம் இருக்கோ என்னவோ, அதனால நீங்க முதல்ல அவருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு பணத்தை நாம குடுக்கறோம்னு அழுத்தமா சொல்லுங்க. அவர் வாங்கிக்குவாரு. சரி சரி, நான் பேசுறேன். நீ போய் அபிராமியை எப்படியா சமாதானப்படுத்த. போ போ போ. என்ன பொண்ணு, எப்படியோ இந்த சடங்கை நல்லபடியா நடத்தணும்ப்பா. கவலைப்படாதீங்கப்பா, ரொம்ப நல்லபடியா நடக்கும். எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க, அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். சரி சரி, வாங்க. என் பிள்ளைக்கு யாரும் பணம் தரேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. மத்த எதுக்கோ பணம் தரேன்னு சொல்றாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். வாங்க. என்ன கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? சூப்பரா நடந்தது அத்தை. சும்மா சொல்லக்கூடாது. கோடீஸ்வரர் வீட்டு கல்யாணம்னா இதுதான் சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பெரிய நாய் பார்த்து பார்த்து பிரமிச்சு போயிட்டானே கேட்டுக்கோங்களேன். ஆமாமா, பாட்டு கச்சேரியும் சாப்பாடும் எவ்வளவு பிரம்மாண்டமா பண்றாங்க. அதுவும் பந்தியில 80 ஐட்டம்க்கு மேல இருந்துச்சு. சாப்பிடதான் வயித்துல இடம் இல்ல. அடடா. ஹலோ 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 ஹலோ, உள்ள சிக்னல் கிடைக்கல. நான் வெளியே போய் பேசிட்டு இருக்கேன். நீ அம்மாட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன். அப்புறம் பூலங்காரம் இருந்துச்சு. யோசிக்காதன்னு அம்மாவுக்கு தெரியாம நீ இத பண்ணிதான் ஆகணும். அண்ணா, தாலி பிரிச்சு கோக்கறதுங்கிறது புருஷன் கையால செய்ய வேண்டிய விஷயம். என்ன இது செய்யறதுக்கு நீ அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டா அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால அம்மா கிட்ட சொல்லாம நீயே போய் பண்ணிடுன. இங்க பாருன, அபிராமி அன்னைக்கு உன் மேல இருக்கிற கோவத்தை குறைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். இத மிஸ் பண்ணிடாதன்னு. தாலி பிரிச்சு போடுறப்போ உன் மனசுல இருக்கிறத அன்னிக்கிட்ட தயவு செஞ்சு வெளிப்படையா சொல்லிடு. அவங்க கூட சேர்ந்து எப்படியாவது வாழ பாருன. மல்லிகா, அம்மாவுக்கு தெரியாம இதை பண்றது தப்புன்னு தோணுது. என்னது இதுல என்ன தப்பு இருக்கு? உன் வைஃப்க்கு நீ தாலி பிரிச்சு போட போற, அவ்வளவுதானே? தைரியமா பண்ணுன. ஹலோ, வணக்கம் மாப்பிள்ள, நான் தான் பேசுறேன். மாமா சொல்லுங்க மாமா. இது தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு ஒரு நல்ல நாளை கேட்கறதுக்காக போயிருந்தோம். நாளைக்கு மறுநாளே நல்லா இருக்குன்னு ஐயர் சொன்னாரு. அதான் முண்டகண்ணி அம்மன் கோயிலுக்கு போய் எல்லா ஏற்பாடுகளும் பண்ண சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு வார்த்தை கேட்கலான்னு தான் போன் பண்ணேன்.
நாளைக்கு மறுநாளா மாமா? ஆமா. ஆ, 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 பண்ணிடலாம் மாமா. சந்தோஷம் மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? ஆ, சொல்லுங்க மாமா. தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு தங்கம் வாங்கணும். பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் மாமா. நீங்க தப்பா நினைக்கலன்னா அந்த பணத்தை நான் கொண்டு தரட்டுமா? இல்ல மாமா, வேணாம் மாமா. 25,000 தானே, நானே சமாளிச்சுக்குவேன். இல்ல, பணத்துக்காக நீங்க சிரமப்படுறது வேண்டான்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். இதுல என்ன சிரமம் இருக்கு மாமா? என் ஒய்ஃபுக்கு நான் தானே செய்ய போறேன். சந்தோஷம் மாப்பிள்ள. இனிமே நான் எதுவும் கேட்க மாட்டேன். கோயிலுக்கு எப்ப வரணும்னு நான் அப்புறமா போன் பண்ணி சொல்றேன். பேசிட்டுமா? ஆ, சரி மாமா. மாமா என்னென்ன சொல்றாரு? இல்ல, நாளை கழிச்சு நாள் நல்லா இருக்கான். தாலி பிரிச்சு போற சடங்க அன்னைக்கே வச்சுக்கலாமான்னு கேட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்போ ஏதோ 25,000 சொல்லிட்டு இருந்த. அதுவா, அது தாலியில கோக்கத்துக்கு தங்கம் எடுக்கணும்ல, அது நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டாரு. நான் வேணான்னு சொல்லிட்டேன். சரியா சொன்ன. அன்னைக்கு நீ உன் காசுல எடுத்து போடுறதா மரியாதை. அதனால எப்படியாவது பணத்தை புரட்டி தங்கத்தை வாங்கிடு, புரியுதா? ஓஹோ, அத்தைக்கு தெரியாம இப்படி ஒரு காரியம் நடக்குதா? மச்சான், அந்த அபிராமிக்கு தாலியை பிரிச்சு கோத்து போட போறீங்களா? அதுவும் உங்க கை காசுல தங்கம் வாங்கி. அப்படி வாங்கி கொடுத்து அவளை கூட்டிட்டு வந்து இங்க குடும்பம் நடத்த போறீங்க, அப்படிதானே? விட மாட்டேன். தாலி பிரிச்சு கோக்கவும் விட மாட்டேன். அந்த அபிராமிய உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கும் விட மாட்டேன். செந்தாமரை, ஏய், நீ இன்னும் ரெடி ஆகலையா? ஏய், ஆமா, என்ன நீ ஓவரா சிவி சிங்காரிச்சிட்டு இருக்கிற? இன்னைக்கு என்ன உன் தம்பி பொண்ணுக்கு பர்த்டேயா, உனக்கு பர்த்டேயா? அதுக்காக என்ன வழியிற முகத்தோட வந்து நிக்க முடியுமா? ஐயே, நான் அப்படி சொல்லல செல்லம். இப்படி அலங்காரம் பண்றதுல காட்டுற அக்கறையா உங்க அப்பா சொத்த ஆட்டையை போடுறதுலயும் கொஞ்சம் காட்டணும்ல. நான் என்ன இதை மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? இத பாருங்க, என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் அந்த நினைப்பை நான் மறக்கலன்னு தான் சொல்லுவேன். சொல்றதா முக்கியம், செயல்ல காட்டணும்ல. இன்னைக்கு பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. என்ன நடக்க போகுது? கண்மணி பர்த்டே நடக்க போகுது. கேக்க வெட்ட போறா, எடுத்து உன் வாயில ஊட்ட போறா. அதான் இல்ல, இன்னைக்கு கண்மணி பர்த்டே நடக்காது. இன்னைக்கு நடக்க போற பிரச்சனையில என் தம்பி வருண் எக்ஸ்ட்ராவா 2 ஃபுல் அடிச்சு மட்டையாடுவான். எங்க அப்பா மனசு உடைஞ்சு போய் படுத்த படுக்கை ஆடுவார். அதுக்கப்புறமா இந்த வீட்டு நிர்வாகம் என் கையில, ஆபீஸ் நிர்வாகம் உங்க கையில. ஐயோ செல்லம், ஏண்டி இதெல்லாம் இன்னைக்கே நடந்துருமா? நடக்கும், நடத்தி காட்டுறேன் பாருங்க. மாப்ள, ஐயோ மாமா. அப்பா, என்ன மாப்பிள்ள இது? வருண போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா இங்க வந்து நின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ மாமா, நான் இப்பதான் செந்தாமரை இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே போற வழியில செந்தாமரை ரெடி ஆயிட்டாளான்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். வேற ஒண்ணு இல்ல, சொல்ல. ஆமாப்பா, ஆமா. எல்லாம் சரி, முதல்ல போய் வருண கூட்டிட்டு வாங்க. போங்க. இப்ப போய் கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் வழி விடுறீங்களா? போங்க. இப்படி இந்த பக்கமா? சரி சரி. ஏமா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கண்மணியை ரெடி பண்ணுன்னு சொன்னா நீ ரெடி ஆயிட்டு இருக்கிய. அப்பா, அவளை செல்வி ரெடி பண்ணிட்டு இருக்காப்பா. என்னம்மா இது? அத்தை நீ ரெடி பண்ற மாதிரி வருமா? போமா, போய் முதல்ல குழந்தைய நல்லா ரெடி பண்ணி அழகா கூட்டிட்டு வா. போ. சரிப்பா. ஹலோ, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேங்க. நானே கூப்பிடுறேன் உங்களை. ஓகே, ரைட். மாப்ள, இல்ல வேணாம் மச்சான், கண்மணி பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாமே. அட என்ன மாப்ள நீங்க? மாப்ள, நீங்க ஊத்துறதெல்லாம் ஒரு ரவுண்டா?
மச்சான் ஊத்திருக்கேன் பாருங்க. மச்சான் டிரைவர் இருந்தா மலை ஏறி போலாம் மாப்ள. வேணாம் மச்சான். ஐயோ ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கொஞ்சம் சுத்தியோட போனா தான் சும்மா கின்னு இருக்கும். அதான் அழகு. உங்க கெப்பாசிட்டிக்கு ஒரு ஃபுல்லே அடிக்கலாம். உங்க அருமை உங்களுக்கே தெரியல. புடிங்க கபால்னு அடிங்க. இந்தாங்க சேஸ். நிஜமாவா சொல்றீங்க? நான் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கேனா? ஆமாண்டா செல்லம், ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்படியே தேவதை மாதிரி இருக்க. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? வருஷா வருஷம் இப்படி தனியாவே பர்த்டே கொண்டாடணும் தான் இவ தலையில எழுதிருக்கு போல இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? பின்ன என்னடி, இவ வயசு குழந்தைங்க எல்லாம் பிறந்த நாள் கேக்கு வெட்டி முதல்ல அவங்க அம்மாவுக்கு தான் ஊட்டி விடுவாங்க. ஆனா கண்மணிக்கு தான் அந்த குடுப்பனை இல்லையே. அம்மா இல்லாம தானே ஒவ்வொரு வருஷமும் கேக் வெட்டிட்டு இருக்கா. அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா மாப்ள? கண்மணிக்கு அம்மா இல்லாத ஏக்கம் வரக்கூடாதுன்னு தானே நீங்களே குடிக்கிறீங்க. இந்தாங்க இத குடிங்க. வருத்தம்லாம் தானா பறந்து போகும். புடிங்க. அவ ஏன் என்னை விட்டு போனா? அவ போனதுனால தானே கண்மணி கிட்ட அவ அம்மா வெளியூர்ல இருக்கான்னு போய் சொல்ல வேண்டியதா போச்சு. ஒரு பொய் தானே மாப்ள, பாத்துக்கலாம். புடிங்க குடிங்க. என் பிறந்த நாள் கூட வராம அம்மா வெளியூர்ல என்ன பண்றாங்கன்னு கண்மணி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது மச்சான்? ஐயோ பேசினதையே பேசிட்டு இருக்கானே மாப்ள. இத ஃபுல்லா குடிங்க, பதில் தானா வரும். போடுங்க கபால் நடிங்க. குடிங்க 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 குடிங்க. இந்த கேள்விக்கு தான் எனக்கும் பதில் கிடைக்கல. அம்மாங்கிறது என்ன கடையில விக்கிற பொருளா? வேணும்னு கேட்டதும் வாங்கி கொடுக்கறதுக்கு. அதுக்கு நம்ம என்னம்மா பண்ண முடியும்? கண்மணி கொடுத்து வச்சது அவ்வளவுதான். முதல்ல கண்மணியை பாருமா. பரவாயில்ல சார். கெஸ்ட் எல்லாம் யாரும் வரலையா சார்? இல்லம்மா, நான் தான் யாரையும் இன்வைட் பண்ணல. ஏன் சார்? அது கண்மணியோட அம்மா இல்லாததுனால வர்றவங்க கண்மணியோட அம்மாவை ஞாபகப்படுத்தி பேசுவாங்க. அது குழந்தையோட மனசை பாதிக்கும் இல்லையா, அதனாலதாம்மா. சரிம்மா, நீங்க தான் இந்த ஃபங்க்ஷன்ல சீஃப் கெஸ்ட். விடுங்க மச்சான். நான் போறேன், நான் பாத்துக்கிறேன். விடுங்க. பாத்து பாத்து விடுங்க. ஏய் கண்மணி, ஏய் கண்மணி, என்ன மச்சான் அவ? கண்மணி கண்மணி என்னாச்சும்மா? கேக் வெட்டலாமா கண்மணி? நான் கட் பண்ண மாட்டேன். கண்மணி, உனக்கு பிடிச்ச கேக் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேற கேக் வாங்கிட்டு வரேன். நான் அம்மா வந்தா கேக் வெட்டுவேன். அம்மா வர சொல்லுங்க, நான் உங்களுக்கு தான் கேக் கொடுக்கணும். ஏய் அம்மாலாம் வர மாட்டாங்க. முதல்ல கேக் கட் பண்ணு. மாட்டேன். நான் அம்மா வராம கேக்கே வெட்ட மாட்டேன். ஏய் என்ன அடம் பிடிக்கிற நீ? இப்ப கேக் கட் பண்ண போறியா இல்லையா? சும்மா இருடா. அவளே சின்ன குழந்தை, அவளை போய் மிரட்டிக்கிட்டு வா இந்த பக்கம். கண்மணி, என் சொல்ல இல்ல, கேட்க விட்டுமா? முடியாது முடியாது. எப்படி என் வேலை?
சூப்பர். இதையே ஊதி பெருசாக்கிற மாட்டோம். கண்மணி, நீ நல்ல பொண்ணு இல்லம்மா. தாத்தா பேச்ச கேட்கணும், சரியா? மாட்டேன். அம்மா வந்தாதான் கேட்பேன். இப்போ நீ இந்த கேக்க விட்டு அடுத்த பர்த்டேக்கு அம்மாவை கண்டிப்பா வர சொல்றேன். அப்படின்னா நான் அடுத்த பர்த்டேக்கு கேக் வெட்டுறேன்.